பல துணை சிகிச்சைகளை சேர்த்து பயன்படுத்தலாம். நம்மிடம் பயோரெசோனன்ஸ் பயோபிலியா டிடெக்டர் உள்ளது. ரைஃப் அதிர்வெண் மென்பொருள்கள் உள்ளன. கிளார்க், மில்லிமீட்டர் அலை மூளை காந்த தூண்டல் கருவிகளும் உள்ளன. 4 சிகிச்சைகள்: பயோரெசோனன்ஸ், ரைஃப் கிளார்க் ஒலி, மில்லிமீட்டர் அலை, மூளை காந்த தூண்டல். நோயாளி நோய் தீவிரம் அறிகுறிகளை பொறுத்து ஒரு அமர்வில் பல வழிகளில் இணைக்கலாம். சில நேரங்களில் 2 சிகிச்சைகளை ஒரே நேரத்தில் மற்ற நேரங்களில் ஒன்றன்பின் ஒன்றாக செய்யலாம். சில உதாரணங்களை கூறுகிறேன். உதாரணமா நாம டிரான்ஸ்கிரானியல் காந்த தூண்டுதலை பயன்படுத்த போறோம்னா முதல்ல பயோரெசோனன்ஸ் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அது மூலமா மூளையோட ஆழமான பகுதிகளை, நரம்புகள், தமனிகள், செரிபெல்லம் எல்லாத்தையும் தூண்டிவிடலாம். எடுத்துக்காட்டா முன்மடல், பின்மடல், உச்சி மடல் அல்லது மூளையின் குறிப்பிட்ட பகுதியை தூண்டி அந்த பகுதியை இன்னும் அதிகமாக முதல்ல பயோரெசோனன்ஸால் தூண்டி அப்புறம் டிரான்ஸ்கிரானியல் காந்த தூண்டுதலை பயன்படுத்தி நியோகார்டெக்ஸ் நியூரான்களை தூண்டினா அது பெரிய சிகிச்சை பலனை தரும். ஏன்னா மூளை ஏற்கனவே தூண்டப்பட்டிருக்கும். அப்படின்னா டிரான்ஸ்கிரானியல் காந்த தூண்டுதலோட பெரிய பலன் என்னன்னா அது நரம்பியல் வலைப்பின்னல்களை தூண்டும். முதல்ல பயோரெசோனன்ஸால் ஆழமான நரம்பியல் வலைப்பின்னல்களை தூண்டினா காந்த தூண்டுதலோட தாக்கமும் ஆழமாக இருக்கும். அதனால் ஆழமான வலைப்பின்னல்களில் மறுவாழ்வு சாத்தியமாகும்.